டைமென்ஷன் இல்லாத சில யூனிட்ஸு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பார்க்க போகிறோம். டைமென்ஷனில் என்ன கம்பேரிஷன் லைக் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ன சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை லென்த். சப்போஸ் ஒரு ராடு இருக்குது, அந்த ராடோட ஒரிஜினல் லாவில் இவ்வளோ அதோட லென்த்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஎல், இது ஒரிஜினல் லென்த் எல், இதுவும் லென்த்தில் இருக்குது இதுவும் லென்த்தில் இருக்குது. ஸோ லென்த் பை லென்த் இஸ் ஈக்குவல் டு 1. 1 எப்படி சொல்லலாம், டைமென்ஷன்லி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 0. ஏன்னா மாதம் கிடையாது, லென்த்து கிடையாது, டைமும் கிடையாது. டு த பவர் 0 வந்ததுன்னா அந்த யூனிட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது ரேஷியோ ஆஃப் சேம் குவான்டிட்டி வந்து டைமென்ஷன் கிடையாது. அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது. பட் டைமென்ஷன் இல்லாத ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆங்கிளில் அதோட யூனிட் வந்து ரேடியன், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ரெண்டாவது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், அதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர் சம்திங் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து டைமென்ஷன்லெஸ். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளார இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா, அதுவும் டைமென்ஷன்லெஸ். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் சம் ஆங்கிள் பார்ட், இது என்டையர் திங்கிலும் டைமென்ஷன் கிடையாது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா அந்த ஆங்கிள் பார்ட் ஆஸ் இட் இஸ் டைமென்ஷன் கிடையாது. அதுமாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷன் லாக் ஆஃப் சம்திங், ஸோ இந்த சம்திங் போர்ஷனும் கிடையாது, இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கெலாம் டைமென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம அது சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் போடுவோம். இந்த கொஷின்ஸ் இப்போ எடுத்துருக்க டைமென்ஷன் அனாலிசிஸ் ரொம்ப எலாபரேட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் நீட்டில் எப்படியும் ஆல்மோஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்துடுது. ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வருது, ஜேஇலையும் வருது. போர்டில் நம்ம தான் ஃபுல்லாக அதை பற்றி சம்மந்தமாக தெரிஞ்சுக்க போகிறோம். போர்டில் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். எதுக்கு, ஜேஇக்கோ அல்லது நீட்டுக்கோ. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் போடும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை வி ஸ்கொயர் இன்ட்டு சைன் பீட்டா, வேர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், டி இஸ் in time, v in velocity. So alpha and beta are constants. So நம்ம dimension of alpha and dimension of beta கண்டுபிடிக்கணும். As it is sin of beta t dimension less, and அது ப்ராக்கெட்டில் இருக்குது பீட்டா டி ஆங்கிள் பார்ட், அதுவும் டைமென்ஷன் லெஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் லெஸ்னால் அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இட் மீன்ஸ் பீட்டா டி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் லெஸ்னால் m பவர் 0, L பவர் 0 and t பவர் 0, which is nothing but equal to 1. So beta is equal to 1 divided by t. Beta t is equal to 1 and beta is equal to 1, or which is equal to 1 by time. So dimension of beta is equal to time to the power minus 1. So beta time என்ன வரும், t power minus 1, மற்ற யூனிட் இல்லை. ஸோ m power 0, L power 0 தான் பீட்டாவோட கான்ஸ்டன்ட் பீட்டாவோட டைமென்ஷன். இது ஆல்ஃபா பார்க்கும் எகன் ஆல்ஃபா. ஸோ இந்த டோட்டல் போர்ஷன் வந்து டைமென்ஷன்லெஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ எஃப் பை வி ஸ்கொயர் இதோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட்டு எஃப் பை வி ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு, ஏன்னா இதுக்கு தான் டைமென்ஷனே கிடையாது. அப்போ இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷன் வருது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். வெலாசிட்டி
is equal to meter per second. So இதோட இந்த கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷனு ஈக்குவலாக ரெண்டு சேமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கேஜி, force is equal to kg meter per second square into divided by velocity square, that is velocity is meter per second whole square. So it become kg meter per second square into meter square into second square. So in the second square அடிபட்டுரும். So இது become is equal to m power minus 1 kg. So alpha ஓட dimension is equal to kg give m power 1 kg meter per second square, m power 1 kg meter per second square, m power 1 meter, l power minus 1 and t time தான் கிடையாது. ஸோ இதுதான் அதோட யூனிட். இந்த ப்ராப்ளத்தில் x is equal to v0 by alpha into 1 minus e power minus alpha t. as it is சொல்லியிருக்கோம், e to the power வந்து anything is dimensionless. ஸோ இது இது ஒரு dimensionless, இது நம்பர் dimensionless, this and this have no effect. ஸோ இதை நம்ம டோட்டலாக எடுத்துடலாம். ஸோ v டாட் பை ஆல்ஃபா ஓட டைமென்ஷன் வந்து எக்ஸோட டைமென்ஷனாக இருக்கணும். ஏன்னா இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது நம்பரு, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. இ பவர் ஆல்ஃபா டிக்கு டைமென்ஷன் கிடையாது. அதுவும் ஒரு நம்பரு 1. ஸோ இது பேலன்ஸ் ஆகுது. போத் ஆர் நம்பர்ஸ் ஒதுக்கிடலாம். ஸோ இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ v டாட்டே ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். சின்ஸ் minus alpha t or plus alpha t doesn't make any difference, since alpha t is equal to dimension of alpha t is equal to m power 0 l power 0 t power 0. இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, இதுக்கும் கிடையாது. t power 0 is equal to okay. So dimension of alpha is equal to m power 0 l power 0 t power 0 divided by t. T is time, so t. So alpha order dimension is equal to dimension of alpha is equal to t மேலே பண்ணிச்சுன்னா m power 0 l power 0 t power minus 1. இந்த t மேலே போயிடுச்சுன்னா ஸோ எக்ஸோட டைமென்ஷனும் v0 ஆல்ஃபாவோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். ஏன்னா டைமென்ஷன்லி ரெண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமாக இருக்கணும். இந்த போர்ஷனுக்கு தான் டைமென்ஷனே கிடையாது, நம்பர் இப்போ வரும். ஸோ v0 கண்டுபிடிக்கணும். v0 கான்ஸ்டன்ட். ஸோ v0 is equal to dimension of x into dimension of alpha. So v0 or dimension is equal to x. X is in meter na length L. Alpha or dimension is m power 0 l power 0 and t power minus 1. So ரெண்டே ஆட் பண்ணோம்னா l m power 0 l to the power 1 and t to the power minus 1. இதுதான் v0 ஓட டைமென்ஷன். m power 0 l power 1 and l0. இந்த ப்ராப்ளத்தில் p is equal to alpha by beta into e power exponential power alpha z k divided by k theta, where p is equal to pressure, k is equal to Boltzmann constant, theta is equal to temperature, z is equal to distance. Find the dimension of constant. இதில் பார்க்குற போது e raised to the power something, e raised to இது dimensional unit, இதுவும் dimensional unit. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், alpha z by k theta is equal to
dimensionless. Dimensionless. So theta கொடுத்திருக்காங்க. Theta is temperature. So it will come in Kelvin. Temperature will come in Kelvin. And Z is equal to distance. அதோட it will come in meter. Meter. And K is equal to Boltzmann pressure. Pressure is equal to force by area. Kg meter per second square into area second square. Kg meter per second. Force is equal to pressure is equal to force by area. Pressure is equal to force by area. Force is equal to mass into acceleration divided by area meter square. So this is equal to kg m minus 1 and s minus 2. So this is pressure unit. அடுத்தது pressure, okay. Then Z is in distance in meter, theta is in Kelvin. So K is equal to Boltzmann constant. Boltzmann constant எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம். Universal gas law PV is equal to number of moles into RT, or PV is equal to total number of molecules in the gas divided by Avogadro's number into R into T. This R by Na. So K also is equal to R by Na. Kinetic theory became. So R by Na. So in the R by Na K item. So PV is equal to NKT, or K is equal to PV by N into T, where N is equal to number of molecules. So it is also dimensionless. So அதை நம்ம எடுத்துலாம் dimension கண்டுபிடிக்கிறதுக்கு. So K is equal to pressure of the kg meter. Pressure தான் கண்டுபிடிக்க kg m minus 1 s minus 2. This is volume na meter cube divided by temperature na temperature is in Kelvin. So இதோட Boltzmann constant என்ன வரும்? kg க்கு வந்து m power 1, இது போனுச்சுனா l power meter so ஸ்கொயர்ல வரும் ஸ்கொயர் into t power minus 2 into Kelvin மேல போனுச்சுனா k power minus 1. So Boltzmann constant value இதுதான். Since இது வந்து dimensionless இருக்கிற போது alpha z by k theta is equal to 1, that is m power 0, l power 0, t power 0, which is equal to 1. So we can write it which is equal to 1. So நமக்கு alpha எப்படி கண்டுபிடிக்கலாம்? Alpha is equal to 1 into k into theta. Alpha is equal to k into theta divided by z. So k oda dimension பார்த்தோம்னா இதோட dimension is equal to alpha dimension k is m power 1, l power 2, t power minus 2 into k power minus 1 into theta. Theta is Kelvin divided by z. Z is distance means L. So alpha oda unit என்ன வருது? Alpha oda unit வந்து m as it is மேலே இருக்கு m L இங்கே ஒரு L இருக்கு, மேலே ஒன்று போடுச்சுன்னா L power 1, இங்கே t power minus 2, this become t power minus 2. So இதுதான் ஆல்ஃபாவோட into m L power 1 t power minus 2 ஆல்ஃபாவோட dimension, the constant ஆல்ஃபாவோட dimension. அடுத்த நெக்ஸ்ட் இங்கே பார்க்குற போது இது வந்து டைமென்ஷன்லெஸ், ஸோ மல்டிப்ளைட் பை 1 டைமென்ஷன்லி. ஸோ இது ப்ரெஷரு. ஸோ இது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவல் டு ரைட் சைடு டைமென்ஷன்லி கரெக்டாக இருக்கணும், ரெண்டு எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கணும். இதுக்கு டைமென்ஷனுங்கிற போது இதோட டைமென்ஷன் தான் இது இருக்க முடியும். ஸோ யூ கேன் சே ஆல்ஃபா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு
dimension of pressure. So I can alpha by beta is equal to pressure dimension in alpha by beta. So alpha தான் நமக்கு தெரியும். So beta நம்ம கண்டுபிடிக்கும். beta is equal to alpha by pressure. beta வருது. So alpha as it is கண்டுபிடிச்சோம் m power 1 L power 1 T power minus 2 alpha வருது. pressure as it is இதில் நம்ம எடுக்கலாம் pressure m L minus 1 S minus 2 m L minus 1 and T power minus 2. So is equal to the unit of beta is equal to இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். So that becomes m power 0 L மேலே போச்சுன்னா L power 2 T இது மேலே போச்சுன்னா கேன்சல் ஆகிடும் T power 0. So this is the beta ஓட யூனிட் என்ன வருது m power 0 L2 and T power 0 இதுதான். ஸோ இதில் என்ன ரிமெம்பர் பண்ணால் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் டைமென்ஷன்லெஸ், trigonometric function dimensionless and logarithmic function also dimensionless. In this question, alpha is equal to f v square by beta square log of 2 pi beta divided by v square, where f is the velocity, f is the force, v is the velocity. So we have to find out the dimension of constant alpha and beta. So as it is log of 2 pi beta by v square is equal to dimensionless. Also inside this, what is all 2 pi by beta by v square also dimensionless. That is equal to m power 0 L power 0 T power 0. The dimension of this entire thing, and plus this dimension of entire thing is equal to m power 0, which we can write is equal to 1. So it means 2 pi by beta by v square is equal to 1. So 2 is a number, does not have any dimension. Pi is a number, does not have any dimension. So dimension of beta is equal to 1 by is equal to 1 into v square. Dimension of v square. So therefore, what is v? V is equal to m power 0 L power 1 T power minus 1. That is meter per second. That's a square. So dimension of beta is equal to m naught L power 2 T power minus 2. So this is the dimension of beta. First, now this is dimensionless, so we can remove this portion because it does not have dimension. So this thing, the dimension of this portion should be equal to dimension of alpha. So because this side and that side the dimension should be same, and this does not have a dimension. So we will focus on this dimension and this one. So we can write alpha is equal to f dimension of alpha is equal to dimension of f v square divided by beta square. So dimension of alpha is equal to f is equal to force is equal to mass into acceleration, then v square, velocity is meter per second, adoda square, v oda square, divided by beta square is m naught L2 T minus 2 adoda square, beta square. So this becomes m L T minus 2 into L square T power minus 2 divided by m naught
ஸ்கொயர் இருந்தாலும் ஒன்று தான் நாட்டுங்கிறதுனால எம் நாட் ஸ்கொயருங்கிறது. ஸோ எல் டு த பவர் 4 இன்ட்டு டி டு த பவர் -4. பிகாஸ் திஸ் இஸ் 1 டு த ஸ்கொயர் ஒன்று தான். ஸோ ஒன்று இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இதில் எத்தனை எம் இருக்குது? ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது, ஒரு எம் இருக்குது, இன்னொரு எம் இருக்குது. ஸோ இது எம் கிடையாது. 1 - 0 is 1. therefore m பவர் 1. எல் எத்தனை இருக்குது? 1 2 1 3 3 4. நான் 3ல் 4 போயிடுச்சுன்னா எல் பவர் -1, எல் பவர் -1. டி எத்தனை இருக்குது? -4. மேலே போச்சுன்னா +4 ஆகிடும். டி பவர் 0. இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா. If force, velocity and time are taken as fundamental quantities, find the dimension of mass. Fundamental quantities முன்னாடி படிச்சிருப்போம், mass, length, time. பட் இங்கே அவங்க சொல்கிறாங்க force, velocity, time ஃபண்டமெண்டலாக யூனிட்ஸாக மாற்றிக்கணும். எடுத்துக்கிட்டு ஆக்சலரேஷனோட டைமென்ஷனை கண்டுபிடிக்கணும். இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் இதில் வரல. அப்போ இது ஆக்சலரேஷன் டிரைவ்ட் குவான்டிட்டியாக இருக்கும். ஆக்சலரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப்இடியில் நம்ம டிரைவ் பண்ணணும். நம்ம தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ என்ன வரும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். மாஸ் இஸ் ஈக்குவல் டு force by acceleration. First question. So mass by acceleration. So dimension of mass is equal to dimension of force divided by acceleration. Acceleration is equal to velocity. Acceleration is equal to velocity into time. Velocity by time, t மேலே எடுத்துகிட்டு போயிடும். Acceleration for into first time divided by. ஸோ இது எஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது, டி ஃபண்டமெண்டல், வி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். therefore dimension of mass is equal to f power 1, t power 1, v power -1. இந்த கொஸ்டினில் கொஞ்சம் யோசிக்கணும். நார்மலாக இல்லையா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மாஸ் கிலோகிராம் லென்த் வருது. இங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இதே கொடுத்துருக்கா, இந்த குவான்டிட்டியை டிரைவ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இதை டிரைவ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் the fundamental quantities. Second question, find the dimension of permittivity of free space and permeability of free space raised to the power half. நம்ம electromagnetic waves படிப்போம் +2ல, that the velocity of light, second question, the velocity of light is equal to 1/√μ0 epsilon naught. So it can be written as 1/μ0 epsilon naught to the power half. When it is raised to the power, it becomes μ0 epsilon naught to the power -half. So இதோட டைமென்ஷன் நமக்கு தேவைப்படுது. இது இதுக்கு ஈக்குவலு. ஸோ இதோட யூனிட் வந்து இதோட டைமென்ஷன் வந்து வெலாசிட்டி ஆஃப் த லைட்டோட டைமென்ஷன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லைட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். எம்மில் 1 போடலாம், எம்மில் 0, m0 0. So velocity of light is equal to the dimension of velocity of light is equal to the dimension of μ0 epsilon to the raised to the power -half. So which is the answer?